இயக்கத்துல 3வது முறையா சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்க படத்துல நாயகியா சமந்தா ஒப்பந்தமாயிருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற 2 வெற்றி படங்களை தொடர்ந்து 3வது முறையா பொன்ராம் சிவகார்த்திகேயனோட வெற்றி கூட்டணியில புதிய பட வேலைகள்லாம் தொடங்க இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சமந்தா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஜோடி ஃபர்ஸ்ட் டைமா இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் பெண் வேஷத்துல நடிச்சிருக்க ரெமோ திரைப்படம் வர அக்டோபர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது தொடர்ந்து மோகன்ராஜா இயக்கத்துல புதிய படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்காரு. இந்த படத்துல சிவாவுக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்க இருக்கிறதா வேற சொல்லப்படுது. இந்த படத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் ஜனவரி மாசத்துல பொன்ராம் இயக்கம் படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்க 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட நாயகியா சமந்தா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. சீக்கிரமாவே மேரேஜ் நடைபெற இருக்கிறதால புதிய பட வாய்ப்புகள்லாம் மறுத்துட்டு வந்த சமந்தா வெற்றிமாறன் இயக்கத்துல தனுஷ் நடிக்கும் வடச்சென்னை வாய்ப்பை கூட அவங்க மறுத்துட்டாங்க. இந்த நிலையில சிவகார்த்திகேயன் படத்துக்கு அவங்க ஓகே சொல்லி இருக்கிறது திரையுலகத்துல ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த புதிய படம் பத்தின தகவலை சமந்தாவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல உறுதி செஞ்சிருக்காங்க.